World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். குருநாதர் கரூரைச் சேர்ந்த சுந்தரராஜன் ஐயா அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் நடத்தும் 234வது கருத்தரங்கம் இன்று சீரும் சிறப்புமாக வெற்றி நடை போட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு அடித்தளமிட்ட கடக ராமசாமி ஐயாவினுடைய பொற்பாதங்களை வணங்கி, அதற்கு பிறகு அதை திறம்பட நடத்தி கொண்டிருக்கும் நால்வருடைய பொற்பாதங்களையும் வணங்கி, என்னுடைய குருவையும் குலதெய்வத்தையும் தாய் தந்தர்களையும் வணங்கி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார். கல்யாணத்துக்கு 2 பேரும் போகணும். காலையில் போனோம். 2 பேரும் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து அவர் ரூமில் போய் உக்காந்த உடனே அவர் என்ன சொன்னார், எப்படி உங்களுக்கெல்லாம் போயிட்டுருக்குன்னாரு. அந்த நேரம் ஒரு அம்மா வந்துச்சு. வந்து எதுக்கு வந்தாங்கன்னு சொன்னால், ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டார், எத்தனை மணிக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு வந்தது. அவர் வந்து அதை பார்த்து சொல்லிட்டார். அதுக்கு அடுத்தது ஒரு அம்மா வந்தாங்க. 3 பேர் வந்தாங்க. திவசம் கொடுக்கணும், அது என்றைக்கு கொடுக்கணும்னு சொல்லி டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுத்தாங்க. அதையும் அவர் பார்த்து சொல்லிட்டார். அவங்க போன உடனே சரியான சாவு கிராக்கி 2 வந்துருச்சு காலையிலேயே அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். சிவபெருமான் மேலே மாமரத்தில் உட்காந்துட்டு பார்க்குறாரு. அவர் என்ன பார்க்குறாரு, நான் அவரை பார்க்குறேன். சரிங்களா? அவனுக்கு 2 கட் பண்ணுனார். 2% கட் பண்ணியாச்சு. அகடி மன்னனுக்கு 6, 8, 12 திகடையெல்லாம் மதிவர சகடை பிடிபடும். உனக்கு சகட தோஷம் இருக்குதுயா, அதனால் கிட்ட நெருங்கி வரும் காரியம் அப்புறம் நின்று போயிடுவியா? ஆமாம் சாமி, அப்படி தான் போகுது. என்ன பண்ணலாம்? நிவர்த்தி பண்ணணும். எவ்வளோ செலவாகும்? 30,000 ரூபா ஆகும். 35,000 எல்லாத்துட்டையும் வாங்குகிறேன், உங்கள்கிட்ட ஒரு 5,000 லெஸ் பண்ணி 30,000 வாங்குகிறேன் அப்படின்னு. அப்படி அப்புறம் மேலே சரி, சகட தோஷம் என்ன ஆகுன்னா, பரிகாரம் பண்ணிவிட்டால் சகட யோகமாக மாறிடும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அப்புறம் கட்டணம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் குறைச்சா பரவாயில்லைங்கிற மாதிரி அவர் சொன்னார். அதெல்லாம் முடியாது, உங்கள் வாழ்க்கை எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா நீங்கள் அதை பண்ணுங்கன்னார். இதையும் அந்த சிவன் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். திருப்பி ஒன்றை கட் பண்ணினார். இது மாதிரி நம்மக்கிட்டேயே தான் உன் வாழ்க்கை உன் கையில், நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயர்வதும் வீழ்வதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஆகையினால நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு மேலே ஒருவர் நம்மளை வந்து தினசரி கண்காணித்து கொண்டிருக்கிறார், அவருக்கு பயந்து நம்மளுடைய செயல்பாடுகளை வைத்து கொள்ள வேண்டும் என்று மனநிலைகளை வந்து ஃபஸ்ட்டு உருவாக்கி கொள்ளணும். அதுக்கு பின்னாடி தான் நம்ம வந்து நம்ம காரியங்களில் வந்து ஈடுபடணும். அப்போ வந்து பணம் ஒன்று மட்டுமே நமக்கு பிரதானம் கிடையாது. அது மாதிரி பார்க்கணும். இப்போ காலையில் இது ஒருத்தர் வந்து கோயிலுக்கு நானும் அவரும் 3 டைம் போயிருக்கோம். ஒரு 1000 ரூபாய்க்கு 100 ரூபா 10 ரூபா நோட்டு மாற்றிக்கவார். ஒரு 1000 ரூபாய்க்கு 20 ரூபா நோட்டு 50 ரூபா நோட்டு மாற்றிடுவார். வந்து தான தர்மங்கள் 2 நாள் டூரில் எல்லாமே கொடுத்துட்டு வருவார். 2வது முறையாக ஒரு டைம் இதே மாதிரி டூர் போனால் அதே மாதிரி மாற்றி கொடுத்துக்கிட்டு வந்தார். அப்புறம் என்கிட்ட கேட்டார், நான் இவ்வளோக்குன்னு தர்மம் பண்ணுறேன், நீ ஏயா பண்ணலன்னாரு. சரி, இப்போ அங்கே சிவன் உட்காந்துருக்கிறாரு, பாரு உனக்கு என்ன பண்ண போகிறார், எனக்கு என்ன பண்ண போகிறான்னு பார்க்கலாமா அப்படின்னு. சரி பார்க்கலாம் அப்படின்னாரு. நீ காசு கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொன்னான். நான் காசு கொடுக்கல, அவன் எதுவுமே சொல்லலை. அவ்வளோதானே? அதானே கரெக்டு? 10 ரூபா போடுறவனுக்கு 10 ரூபா போடுறாரு, 20 ரூபா போடுறவனுக்கு 20 ரூபா போடுறாரு, தட்டில் 50 ரூபா போடுறாரு, அவன் பூ கொடுக்குறான், விபூதி கொடுக்குறான், சிவப்பு கொடுக்குறான், அப்படி எல்லாம் வாங்கிட்டு வராரு. வந்த உடனே அவருக்கு மனநிறைவு. ஒன்றை கொடுத்து ஒன்றை பெறுவதில் லாபங்கள் அதிகமாக, எதையுமே கொடுக்காம பிரதிபலன் எதிர்பார்க்காம செய்கிறதுக்கு கிடைக்கக்கூடிய பலன் அதிகமாக அப்படின்னு பார்க்கணும். இப்போ நான் ஒரு மினி பஸ்ஸில் ஏறினேன். 3 பேர் தான் அதில் பஸ்ஸில் இருந்தாங்க. நான் செஞ்ச தர்மமும் புண்ணியமும் சேர்ந்து இந்த பஸ்ஸுக்கு ஒரு 10 பேர் வந்து ஏறணும் அடுத்த ஸ்டாப்புக்குள்ளாருன்னு சொல்லி சாமிக்கிட்ட நான் வேண்டிக்கிட்டேன். வேண்டின உடனே இந்த கட்டட வேலை செய்கிறவங்க 12 பேர் அந்த வண்டியில் வந்து ஏறினாங்க. ஏறினவுடனே எனக்கு மனசு சந்தோஷப்பட்டுச்சு. ஏன்னா அந்த கண்டக்டரும் அந்த டிரைவரும் அவங்க முதலாளிக்கு பதில் சொல்லி ஆகணும். என்னையா வருமானம் கம்மி, நீ சில இடத்துல பேசஞ்சர் கை காட்டும்போது நிறுத்தாம விட்டுட்டியான்னு சொல்லி அவங்களுக்குள்ளார ஒரு சங்கடங்கள் வரும். அந்த சங்கடங்கள் வரக்கூடாது, இவர் ஒரு வருமானத்தை கொடுத்தா தான் முதலாளி சந்தோஷம் அடைவார், வண்டியில் கூட்டம் இல்லைன்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டேன். இப்போ அவங்க கேட்டாங்களே என்ன வேண்ட சொல்லி, பிரதிபலன் எதிர்பார்க்காம இந்த உதவிகளை செஞ்சுருக்கேன். ஷேர் ஆட்டோவில் போகும்போது அதே மாதிரி வேண்டும், 4 பேர் வந்து உட்காந்துருவாங்க.
பஸ்ஸில் வந்து ஒரு கண்டக்டரு, மதுரை போயிட்டுருக்கிறேன், 10 ரூபா நோட்டு அவர்கிட்ட இல்லை. ஒவ்வொரு ஸ்டாப்புக்கும் ஒருத்தன் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறான், வந்து 10 ரூபா என்னாச்சு 10 ரூபா என்னாச்சுன்னு. ஏன் இருந்தா நான் தரல அப்படி சொல்லிட்டு அந்த பேக் அப்படி உதறிட்டு கோவத்தில் வந்து அவர் போகிறாரு. நான் என்ன பண்ணேன், 500 ரூபாய்க்கு 10 ரூபா நோட்டு அவர்கிட்ட கொடுத்தேன். யாருக்கு 10 ரூபா கொடுக்கணுமோ அவருக்கெல்லாம் கொடுத்துட்டு அவர் உட்காந்து ஒரு குட்டி தூக்கம் போட்டார். சரிங்களா இல்லையா? ஒரு குட்டி தூக்கம் போட்டார். போடும்போது அவர் வந்து என்கிட்ட கேட்கல, அவருடைய கஷ்டத்தை நான் வந்து போய்க்கிருக்கிறேன். அதே மாதிரி ஒரு தாத்தா பங்குனி இந்த இதை அக்னி வெயிலில் வந்து நடந்து போயிட்டுருக்கார் கரூர் அமராவதி பாலத்தில். ஒரு துண்டு போட்டுக்கிட்டு ஒரு 67 வயசு இருக்கும். நான் வந்து வண்டியை நிறுத்தி வண்டி உட்காருங்கப்பா, எங்கே போகணுமோ கொண்டாந்து விடுறேன்னு சொன்னேன். இல்லைப்பா இந்த இடத்துல கொண்டாந்து என்னை வீடு நான் நடந்து போயிடுறேன்னாரு. அட போகிறதே போகிறோம், வீடுக்கு என்ன பக்கத்து மாதிரி தான், நான் கொண்டாந்து வீட்டிலே இறக்கி விட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அதே மாதிரி சொன்னார், வீட்டில் கொண்டு போய் இறக்கி விட்டு வந்தேன். இப்போ அவர் என்னை கேட்டாரா, என்னை ஏற்றிட்டு போக சொல்லி அவர் கேட்டாரா? கேட்கல. நானாக வந்து அவருக்கு செஞ்சேன். இது நாளையும் பார்த்தார் சிவபெருமான். 4 2 8% அவனுக்கு விட்றானார். அங்கே 8% கட் பண்ணார். 100 ரூபா வாங்கினோன்னே 92 ரூபாயை பண்ணார். எனக்கு வந்து 2 ரூபா வாங்குறோன்னே 8 ரூபா கொடுத்து 10 ரூபாயை பண்ணிட்டார். இப்படி தான் வளர்ச்சிகள், ஒவ்வொரு மனிதனுக்கும் வளர்ச்சிகள் வேண்டும். சும்மா வந்து சொல்லுங்கள். இல்லை அவர் என்னமோ சொல்ல வந்தார். இவ்வாறு ஒவ்வொரு மனிதர்களும் நல்ல எண்ணங்களும் நமக்கு வேணும், அதே மாதிரி நல்ல செயல்பாடுகளும் வேணும். முடிஞ்சால் கொடுக்கலாம், முடியலன்னா மனசில் கூட வேண்டிக்கோங்க. நான் சொன்னேன், நான் செஞ்ச தர்மமும் புண்ணியமும் சேர்ந்து இந்த பஸ்ஸுக்கு 10 பேர் வந்து உட்காரணும்னு சொன்னோன்னே என் தர்மமும் புண்ணியமும் 10 பேர் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுதுங்க சார். அப்போ நம்ம சரியாக இருந்தால் தானே அதை வந்து உட்கார வைக்கும். இதெல்லாம் வந்து கதையெல்லாம் கிடையாது, நிஜம், வாழ்க்கையில் நடந்த நிஜம். எங்கள் குடும்பம் அண்ணன் வீட்டுக்கு தம்பி வீட்டுக்கு தகராறு. அவங்க மாடுகளுக்கெல்லாம் தீனியெல்லாம் போட்டுருவார். ஒரு காலகட்டத்தில் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும், ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அவங்க வீடு ஒரு பக்கம், இவங்க வீடு ஒரு பக்கம். நான் போவேன். போன உடனே இதுக்கு இல்லைன்னா அங்கே இருக்க இங்கே தூக்கிட்டு வந்து இதுக்கு போட்டுருவேன், இதுக்கு இல்லைனா இங்கே இருக்க தூக்கிட்டு போய் அங்கே போடுவேன். ஒரு 20 நிமிஷம் உட்காந்துருந்து அதை தின்னு முடித்த உடனே தான் நான் அந்த இடத்த விட்டு வெளியில் வருவேன். ஏதாவது நடந்துருச்சுன்னா அப்புறம் அவங்களுக்குள்ளார சண்டை வந்துடுமேன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த மாடு என்ன எதுவும் கேட்கல, நானாக தான் வந்து செஞ்சேன். ஒரு அதாவது வாயில்லாத ஜீவனுடைய பசி ஆத்துறதுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை வந்து செஞ்சுருக்குறோம். இப்படி தர்மம் வந்து தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்து கெடுத்து நின்னாலும் கொடுத்தது காத்து நிற்கணும் சொல்லியிருக்காங்க. இப்போ அது என்னென்னு சொல்கிறேன், கரெக்டாக புரிஞ்சுக்கங்க. ஒருத்தன் வந்து தர்மங்கள் செஞ்சுக்கிட்டு வந்தாங்கன்னா ஒரு மனிதனுக்கு நல்ல காலமும் கெட்ட காலமும் 2 வந்து தான் தீரும். எந்த பெரிய மனிதனாக இருந்தாலும் எவ்வளோக்குன்னு பிறந்த நேரம் கரெக்டாக கணக்கெடுத்து கொடுத்தாலும் 2 வந்து தான் தீரும். அப்போ வந்து தர்ம காரியங்கள் செஞ்சுட்டு வரும்போது நமக்கு இடர்பாடுகள் வரும் காலகட்டங்களில் அந்த தர்மம் வந்து அதை தடை செய்து பெருசாக சிறுசு பண்ணி கொடுத்துருவார். கீழே உடஞ்சி கட்டு போட்டு பெட்டில் 3 நாள் படுக்க வைக்க மாட்டார். போனவுடனே சின்ன ஒரு பேண்டேஜை போட்டுவிட்டு ஊசி மாத்திரை மருந்து கொடுத்துட்டு போயிட்டு நாளைக்கு வாம்பாங்க. வீட்டில் படுத்து தூங்குறது நல்லதா, பெட்டில் படுத்துட்டு தூங்குறது நல்லதா ஹாஸ்பிட்டலில்? அப்போ அந்த தர்மம் வந்து நமக்கு வந்து அந்த இடர்பாடுகள் வரும் காலகட்டங்களில் அந்த தர்மம் வந்து நம்மளை காப்பாற்றுது. இடர்பாடுகள் வரும் காலகட்டத்தில் தர்மம் நம்மளை காப்பாற்றுது. அதே மாதிரி தீமை வந்து நம்ம தர்மங்கள் பண்ணலை, யூஸ்வலாக நமக்கு உண்டானதை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இடர்பாடுகள் வரக்கூடிய காலத்தில் அவங்க வரக்கூடிய இடர்பாடுகளை அவங்க வந்து அந்த கர்மவினையின் அடிப்படையில் 100%, 95%, 90% அனுபவிச்சு தான் ஆகணும். அப்போ அவங்க உடலில் கை காலில் அடிபடுறது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், பெரிய வேதனைகளை அனுபவிச்சு தான் ஆகணும். இதெல்லாம் வந்து ஒவ்வொரு மனிதனும் புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பும் கரெக்டாக அடி எடுத்து வச்சுட்டு வரணும். ஒருத்தர் எனக்கு ஜாதகம் சிறப்பாக நான் சொல்லணும், எனக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னாரு. சிவபெருமான் எடுத்து முழுங்கிடு, ஜாதகம் சூப்பராக சொல்லுவியா அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், என்னையே வந்து சிவன் என்ன சொன்னார் இப்படின்னார். அதாவது டிரைவருங்க காரில் போயிட்டுருக்கும்போது போலீஸ்காரங்க கை காட்டுவாங்க ஓவர் ஸ்பீடுன்னு. நான் கேட்டேன், என்னையா இது மாதிரி கை காட்டுறாரு அப்படின்னு. டிரைவரை கேட்டால், நீ ஓவர் ஸ்பீடாக போகிறன்னு கை காட்டுறாரு அப்படின்னு. 25% நான் சொல்லிக்கிறேன், வேலையை பார்த்துட்டு இதோட முடிச்சுக்க அப்படின்ட்டார். அதனால் நான் ஜாதகம் சொல்லும்போது இந்த உணர்வுகள் எல்லாம் எனக்கு வெளிப்படும், பிரபஞ்சம் எனக்கு கொடுக்கும். பிரபஞ்சத்தில் இந்த இதெல்லாம் வந்து எனக்கு வெளிப்படும் போது அதுக்கேற்ற மாதிரி தான் என்னுடைய செயல்பாடுகளை நான் வச்சுக்கிறேன். அப்போ வந்து ஒரு தெய்வத்துக்கு நமக்கு ஒரு கான்டாக்ட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கணக்கில் சொல்லிக்கலாம். அது தானாக சில நேரம் நமக்கு வந்து உதயமாகுது. இப்போ ஒரு அம்மா வந்தாங்க, ஜாதகம் பார்த்தாங்க, உங்கள் பொண்ணு MBBS முடிச்சுட்டு MD வந்து மணிப்பால் ஹாஸ்பிட்டலில் படிக்குது அப்படின்னு சொன்னேன். மணிப்பால் ஹாஸ்பிட்டலில் படிக்குதுன்னு நீ எப்படி சொன்ன? அந்த அம்மா இது ஜாதகம் பார்த்து முடிஞ்சு போகிறவர்களுமே
எப்படி சொன்னேன்னு கேட்குது. நான் என்ன சொன்னேன், யதார்த்தமாக சொன்னால் அது சரியாக வந்துடுச்சுமா, நான் என்னம்மா பண்ணட்டும் அப்படின்னு சொன்னால் கேட்கவே மாட்டேங்குது. இதுலேருந்து ஒரு சூட்சமாக இருக்குதுன்னு சொல்லுது. இப்படி தான் வந்து இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் 4 வார்த்தையோ 3 வார்த்தையோ 2 வார்த்தையோ பேசி நம்ம பொழப்புக்கு ஒரு வழிவகையை செஞ்சு கொடுப்பார். நான் ஜாதகம் நல்லா சொன்னால் டெல்லி வரலும் கீழே நிற்கும். எப்போ நான் சொல்லி முடிக்கிறது? நான் 6 ஜாதகத்துக்கு மேலே பார்க்க மாட்டேன். இங்கே ஒரு அண்ணன் சொன்னார் 10 ஜாதகம்னாரு. நான்லாம் 6க்கு மேலே பார்க்க மாட்டேன். ஏன்னா பொழுதுனைக்கும் அந்த கிரகத்தை தூக்கி போட்டு பிரட்டி அடிச்சுக்கிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்க, அது எதிர் விளைவுகளை கொடுக்கும் நமக்கு. அதனால் 6 ஜாதகம் மிஞ்சினா 9 ஜாதகம், 9 கிரகத்துக்கு 9 ஜாதகம், 6க்கு 6 ஜாதகம். இது மட்டும் நம்ம பார்த்தா போதும். மற்றவங்க பார்க்குறது அவங்களுடைய விருப்பம், நம்ம அதை வேணான்னு சொல்லலை. சரிங்களா? அப்புறம் இந்த ஜாதகம் பார்க்குறதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே இது ஆகும் ஆகாதுன்னு சொல்லிடலாம். இதுக்கு எதையுமே ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். கடக லக்கணம் சனி சாரம் வாங்கி சனி 8ல் நிற்கிறார் ஒருத்தருக்கு. அதே கடக லக்கணம் புதன் சாரம் வாங்கி புதன் 12ல் நிற்கிறார் ஒருத்தருக்கு. அதே வந்து கடக லக்கணம் குரு சாரம் வாங்கி குரு 6ல் இருக்கார். அப்போ இவர் எதுக்கு பிறந்திருக்காரோ இந்த லக்கணம் நிர்ணயம் பண்ணிடுச்சா பண்ணலையா? என்ன சாமி? அப்போ இதில் பார்க்கணும் நம்ம, இந்த ஜாதகர் வந்து 12ஆம் இடத்துல புதன் இருக்கு, லக்கணம் என்ற நட்சத்திராதிபதி ஆயில்யம். ஆக இவர் பூர்வீகத்தை விட்டு பரதேச வாசம்னா நாடு விட்டு நாடு, மாநிலம் விட்டு மாநிலம், மாவட்டம் விட்டு மாவட்டம் போனதான் நீ பிழைப்ப, உள்ளூரில் இருந்தால் நீ பிழைக்கிறதுக்கு வழிகள் கிடையாதுன்னு அவருக்கு நம்ம எடுத்து சொல்லணும். அப்போ இவர் வந்து வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் போனால் எப்படி இருப்பார்? கட்டில் போட்டு படுத்து தூங்க முடியுமா? பெட்டில் தூங்க முடியுமா? ஃபேனில் தூங்க முடியுமா? என்ன கிடைக்குதோ அதில் படுத்து தூங்க வேண்டியது தான். நான் 76ல் ஈரோட்டில் சாயப்பட்டியில் போய் வேலை பார்த்தேன். அந்த சாயப்பட்டுக்கு டேபிள் கடையில் 2 பீஸு, அடியில் ஒன்று போட்டுக்கொண்டு தலைக்கு ஒன்று வச்சுக்கிட்டு படுத்து தூங்குவோம். அதில் பூரா வரும், ஓணம் வரும், உடக்கம் வரும், எல்லாமே வரும் தான். எது வந்தாலும் பிரபஞ்சம் நம்மளை காப்பாற்றி கொடுத்துரும். ஒதுக்கி விடுறது இறைவனுடைய வேலை. அதனால் தைரியமாக தான் படுத்தான் தூங்கணும். அது மாதிரி வந்து இறைவன் வந்து அந்த இதை நமக்கு கொடுக்குறாரு. அதே அந்த லக்கணம் கடக லக்கணம் சனி சாரம் பெற்று சனி 8ல் இருந்தார்னா அவர் கஷ்ட பலனை இஷ்டம் போல் அனுபவிப்பதற்காக பிறந்திருக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லையா? சொல்லலாம். ஐயோ ஜாதகம் வந்து சிரமங்களையும் இம்சங்களையும் அனுபவிக்கிறதுக்காக பிறந்த ஜாதகம், அப்புறம் என்ன நீ அவன் திட்டினான் இவன் அடித்தான் அங்கே கீழே விழுந்தான் அது நஷ்டமாச்சு இதுவாச்சுன்னு சொல்கிற, அதுதான் நடக்கும், வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்லிடணும். அதே மாதிரி லக்கணம் குருசாரம் பெற்று புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் நின்று அவர் 6ஆம் இடத்தில் இருந்தால் இந்த ஜாதகர் 16 லட்சம் வரலும் கடனுடன் இருக்கணும். வசதி வாய்ப்புக்கு மேலே சொல்லணும். அதே மாதிரி 1,60,000 ரூபாவது உங்களுக்கு கடன் இருக்கணும். காலமெல்லாம் கடனுடன் நின்று திரிஞ்சினாதான் அவன் வாழ்க்கை ஜெயிக்கும்னு சொல்லணும். இல்லைனா சொறி பிடிச்ச நோய் வந்துடும், சொரிஞ்சிட்டு உட்காந்துருக்கணும் காலமெல்லாம். 6ஆம் இடம் தான் நோய், 6ஆம் இடம் தான் கடனை தூக்கி தோல் மேலே போட்டால் நோய் நொடிகள் ஓடிவிடும். கடனை வந்து குறைச்சிக்கிட்டோம்னா நோய் நொடி தலை மேலே ஏறி உட்காந்து பிடிச்சிட்டு ஆட்டும். அப்போ ஒரு லக்கணத்தை பார்த்த உடனே என்ன சாரங்கள் வாங்கியிருக்குது, சாரநாதன் எங்கே அமர்ந்திருக்கிறான், அதை பார்த்துட்டு நம்ம வந்து பலன்களை வந்து எடுத்து அருமையாக சொல்லிடலாம். இப்போ வந்து சொல்லியிருக்கிறேன். கடக லக்கணத்துக்கு புதன் சாரம், புதன் 12ல் கூட ராகு இருந்தால் என்ன பண்ணுவார்? கடக லக்கணம் சனி சாரம் சனி 8ல் கூட ராகு இருந்தால் என்ன பண்ணுவார்? அதாவது சனி கூட. கடக லக்கணம் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கார், குரு வந்து 6ல் நிற்கிறார், ராகு இருந்தால் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ வந்து அந்நிய மொழி அந்நிய பாஷை பேசக்கூடிய நாடுகளுக்கு நீ போனீங்கன்னா பொழைச்சிக்க வைப்பான்னு சொல்லி அங்கே சொல்லணும். சரிங்களா? அல்லது தெலுங்கு மொழி பேசுகிறவங்க வேறு பாஷை பேசுகிறவங்களுக்கு கூட போய் ஒரு கூட்டணி போட்டு அவங்ககிட்ட போய் வேலையை பாரு, அவன் சம்பளம் கரெக்டாக அவனுக்கு கொடுத்துருவான்னு சொல்லணும். அதே மாதிரி 8ஆம் இடத்துல வந்து அந்த சனியுடன் ராகு இருந்தால் கோர்ட்டு கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் ஜெயிலு சட்டத்துக்கு புறமானது எல்லாமே உனக்கு நடக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நேர் வழியில் செல்றதை பாரு. அது 7க்கு ஆதிபத்தியம் பெற்றவர் அவர் தான். நண்பர்கள் கூட்டாளிகள் சரியில்லை, உன்னை ஏமாற்றி உன்னை மாட்டி விட்டுட்டு அவனுக்கு வந்துடுவானுங்க, நீ தான் கம்பி எண்ணணும். கம்பி எண்ணக்கூடிய அருமையான ஒரு அமைப்பு உள்ள ஜாதகம் நம்ம அவனுக்கு எடுத்து சொல்லணும். எடுத்து தான் சொல்ல முடியும், நடக்கிறத யாரும் மாற்ற முடியாது. சரிங்களா? 6ஆம் இடத்துல ராகுவும் குருவும் இருந்தால் கடன் வந்து அவருக்கு அதிகமாக கொடுப்பார், பிரச்சனைகளும் அதிகமாக தான் கொடுப்பார். நான் நிம்மதியாகவே இருக்க முடியலையே, நான் 400 கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், நீ 4000 கோயிலுக்கு போ, சிங்கப்பூரில் இருக்கிற முருகனை போய் பாரு, யாரை வேணாலும் போய் பாரு, நடந்துடுமா உனக்கு? கோள்கள் வந்து இன்னென்ன வேலைகளை செய்யணும், சிவபெருமானுடைய கட்டளைகளை ஏற்று ஏவலாளர்கள் மாதிரி
9 நவகரங்களும் நமக்கு வந்து பலன்களை கொடுத்துட்ருக்குது. அதை அனுபவிக்க ஏக காலத்தில் அனுபவிச்சுட்டு போகிறது தான் நம்மளுடைய வேலை. இதை மாற்றுறதுக்கு எந்த ஒரு ஜோதிடர்களுக்கோ தெய்வத்துக்கோ யாருக்குமே சக்திகள் கிடையாது. ஒரே ஒரு இதுக்கு மட்டும் தெய்வத்துக்கு மட்டும் சக்தி இருக்குது. 3 தெய்வங்கள் ஒன்று சேர்ந்தால் தான் அதை நிறைவேற்ற முடியும். தனி ஒரு தெய்வத்தாலே அதையும் வந்து நிறைவேற்ற முடியாது. மும்மூர்த்திகள் 3 பேர் ஒன்று சேர்ந்தால் ஒரு காரியத்தை வந்து மாற்ற முடியும். இல்லைனா விதியின் படி தான் நடக்கும். ரேராக அங்கே ஒன்று இங்கே ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதுக்கும் அதில் ஒரு விதி இருக்கணும் அப்படின்னு சொல்லிடலாம். அப்புறம் ஜாதகம் பார்த்த உடனே தெரியுது எது மகரம் கும்பம்லாம் வந்து சனியினுடைய வீடு. சனிக்கு சூரியன் பார்க்க, சூரியன் அங்கே உக்காந்தாவே அப்பா சரியில்லைன்னு நம்ம சொல்லிடலாம். சனி பகவான் வந்து கடகத்தில் சிம்மத்தில் இருந்தாவே பார்த்த உடனே நம்ம சொல்லிடலாம் அம்மாவுக்கு அப்பாவுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிடலாம். பார்த்த உடனே டக்கு டக்குன்னு சொல்லாமல் இல்லையா? சொல்லலாம். இப்போ மிதுன லக்னம் 7க்கு அதிபதி குரு 8ல் போய் உக்காந்துட்டார். லக்னாதிபதி புதன் எங்கே நிற்கிறாருன்னா இதில் நிற்கிறார், நம்ம சிம்மத்தில் நிற்கிறார். இது பார்த்த உடனே சொல்ல உனக்கு கல்யாணம் ஆகாது ஒன்றும் ஆகாது, இந்த ஜாதகத்தில் வந்து கொண்டு வந்துட்டுருக்குன்னு சொல்லலாம். இப்போ 7ஆம் அதிபதிக்கு லக்னாதிபதி சஷ்டாசத்தில் நிற்குதா? இதுலேயே இருக்குது. நீங்கள் என்ன போய் பொருத்தம் பார்க்குறீங்க? பொண்ணு ஜாதகத்தை வாங்கி என்ன போய் பொருத்தம் பார்க்குறீங்க? இதை பாரு, இதில் ஜெயிக்கிறதுக்கு முடியுமான்னு இடம் இருக்குதான்னு பாருங்கள். இது இல்லாமல் போய் பொருத்தம் பார்த்து என்ன பண்ணுறது? சரிங்களா? அப்போ மிதுன லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல வந்து குரு இருந்து கூட வந்து சனி இருந்துட்டார்னா ஒரு பாவகிரகம் சேர்ந்ததுன்னா 1.5 மடங்கு தோஷம். கூட ராகு இருந்துட்டார்னா 6 மடங்கு தோஷம். செவ்வாய் இருந்துட்டானா அவனுக்கு கல்யாணமே ஆகாது. சாமியார் ஜாதகம். இந்த ஜாதகத்துக்கு பொருத்தம் பார்க்க வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எத்தனை டைம் வந்தாலும் பொருந்தாது பொருந்தாது பொருந்தாதுன்னு சொல்லிட்டு காசு வாங்கி போகிறதா நம்ம வேலையா? வாங்கி போடுறவங்க போட்டு, நான் போட மாட்டேன். இந்த கல்யாணம் ஆகாது, ஜாதகம் என்கிட்ட கொண்டாரு, வேறு யார்கிட்டயும் போய் பொருத்தம் பார்த்துக்கோ. ஒரே அடி அடித்து அப்பயே அதுக்கு உண்டான தீர்வுகளை கொடுத்துருவேன் நான். கட்டாயமாக கல்யாணம் நடக்காது. அதுக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்குது. எப்படிங்க கல்யாணம் அப்படின்னா, எங்கள் ஊரில் வந்து ஆந்தைக்கு கோட்டான்னு சொல்லுவாங்க. நான் சொன்னேன் 7ஆம் இடத்துல கோட்டான் உட்காந்துருக்குது அப்படின்னு. அதனால் கல்யாணம் எப்படி இருக்குன்னா குறைவுள்ள இடத்துல கல்யாணம் பண்ணணுன்னு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுன்னு சொன்னான். கோட்டான் தேங்காய் எப்படி இருக்குது, நல்ல தேங்காய் எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்கும் நல்லது? கோட்டான் தேங்காய் வந்து சொறி சொரியாக இருக்கும். பாதி வந்து சுரண்டி இருக்கும், ஓடு தான் இருக்கும், பாதி தான் இருக்கும். ஆனால் நல்ல தேங்காய் முழுமையாக இருக்கும். அப்போ குறை உள்ள இடத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் இந்த உங்களுக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சொல்ல தான் முடியும். அது நல்லா இருக்குமா நல்லா இருக்கிறது படித்த பிரம்மனுக்கு தான் வெளிச்சம். குழந்தை பெற்றுக்கிறதுக்கு என்கிட்ட டைம் கேட்க வருவாங்க. நான் குறித்து தர மாட்டேங்கன்னு சொல்லுவேன். ஏன்னு சொல்லுவாங்க, பிறப்பம் இறப்பம் அவன் கையில், அவன் செய்கிற வேலையை நான் செய்ய மாட்டேன், போய் அவனை போய் கேளு, அவன் சொல்லி கொடுத்து சொன்னானா அது மாதிரி பண்ணிக்க அப்படிம்பேன். இல்லைங்க நிறைய பேர் குறித்து தராங்களே அப்படின்னாங்க. குறித்து கொடுத்து யாராவது டாக்டராக இருக்காங்களா அல்லது மினிஸ்டராக இருக்காங்களா, இல்லை கை கால் ஓடியாமல் இருக்குதா, வாந்தி வராமல் இருக்குதா, வயிற்றால் ஓடாமல் இருக்குதா, ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் வராமையாக இருக்கும் அப்படின்னாங்க. அப்புறம் எதுக்கு நல்ல நேரம் போய் குறித்து கொடுக்குற? ஒன்றும் எதுவும் மாற்ற முடியாது. கும்பத்தில் 100 எழுதி போட்டு வீட்டில் முக்காடு போட்டு படுத்தோன்னா 100க்கு 100 மார்க் வாங்கிலாம் பாஸ் பண்ண முடியாது. கேழ்வர்களை நெய் வடிதுன்னா கேப்பாருக்கு மதியம் எங்கே போச்சுன்னு சொல்லணும். விட்டுத்தன் மேலே ஏறி குட்டி கடனை அடித்தாலும் சிவன் இட்டது தான் கிடைக்கும்னு சொல்லணும். எப்பொருள் யார் யார் வாய்மொழி கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுவர்கள் கொண்டாட்டம். இதெல்லாம் மைண்டில் வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கங்க. நான் திருமண பொருத்தம் பார்க்க மாட்டேன். இந்த யூடியூப்பில் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, இங்கே இருக்கிறவங்களா இருந்தாலும் யாரும் திருமண பொருத்தத்துக்காக என்னை அணுக வேண்டாம். அதில் வந்து நிறையா ரூல்ஸ்கள் இருக்குது. எந்த ரூல்ஸ் இருந்தாலும் இப்போ நான் சொன்ன மாதிரி மிதுன லக்னத்துக்கு 7க்கு அதிபதி 8ல் போய் நேசமாகி கூட சனி இருந்து செவ்வாய் இருந்து ராகு இருந்தால் கட்டாயமாக ஒரு திருமண வாழ்க்கை கொலாப்ஸ். நம்ம பாட்டால் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி அங்கே அதுக்கு முன்னாடி அடிச்சுக்கிட்டு கோர்ட்டு கேஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை அநியாயமாக கெடுத்து விட்டான் அந்த ஜோசியர்னு சொல்லுவாங்க. இந்த சாபம் 5 தலைமுறைக்கு வந்து வந்து நிற்கும். சரிங்களா இல்லையா? ஆகையினால் அந்த மாதிரி வேலைக்கு நான் போக மாட்டேன். அதே மாதிரி இந்த நல்ல நேரம் குறித்து கொடுங்க, இந்த இதுக்கு அதெல்லாம் நான் குறித்து தர மாட்டேன். திருமணத்துக்கு நல்ல நேரம் குறித்து கொடுப்பாங்க, அதுவும் குறித்து கொடுக்க மாட்டேன். நல்ல நேரம் குறித்து கொடுத்தா திருமணம் நடக்குது. அப்புறம் 3வது நாள்லேயே வந்து செத்து போயிடுறாங்க. அப்போ அந்த ஜோசியரை நான் முட்டாளா இல்லை ஜோசியம் வந்து தப்பா? இதெல்லாம் சீர்தூக்கி வைக்க பார்க்கணும். சும்மா வந்து ஆணைக்கு அறம் குதிரைக்கு குரணும் யார் தயவுசெய்து போகாதீங்க. நல்ல நேரம் நல்ல நேரம் நல்ல நேரம் மனசுக்கு சந்தோஷத்துக்கும் ஆத்ம திருப்திக்காக பார்க்கக்கூடிய செயலை ஒழிய அதனால் பலன்கள் இருக்குதானா கொஞ்சம் நஞ்சம் ஒவ்வொருடைய யோக பலன்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து இருக்காது. சரிங்களா? அப்போ பார்க்கும்போது எந்த ஒரு செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி,
அந்த கட்டத்திலே அதுக்கு பதில் இருக்குது. அம்மாவும் அப்பாவும் 2 பேரும் ஒற்றுமையாக இருப்பாங்களா? லக்னாதிபதி 4 இருந்தால் அம்மாவும் அப்பனும் மகனும் 2 பேரும் சேர்ந்துருக்க மாட்டாங்க. இவர் சொல்கிற கருத்துக்கு அவர் மாற்று கருத்து சொல்லுவார். 9ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம் 8ஆம் இடம், 9ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் 4ஆம் இடம். அப்போ லக்னாதிபதி 4 இருந்தால் அப்பனுக்கு இடைஞ்சலை கொடுக்கக்கூடியவன். 2 பேர் பிரிஞ்சிருந்தால் நல்லது, ஒன்றா இருந்தாங்கன்னா இவருக்குள்ளார 2 பேர் கருத்து வேறுபட ஒரு வீட்டில் பேசாமல் இருக்கிறீங்களான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லுவாங்க. லக்னாதிபதி 11 இருந்தால் 4ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம். அப்போ அம்மாவுக்கும் பையனுக்கும் 2 பேர்த்துக்கு ஒத்து போகாது. ஒத்து போகாதுன்னா என்ன பண்ணுறோம்? ஹாஸ்டலில் சேர்த்து விடணும் அல்லது பிரிஞ்சு இருக்கணும். இல்லைன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கக்கூடிய பக்குவத்தை வந்து வச்சுக்கணும். ரைட்டுங்களா? 7ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் 2 பேரும் சேர்ந்துருந்தாலும் பார்த்துருந்தாலும் அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் சிரமங்கள். அப்போ என்ன பண்ணணும்? ஒருவருக்கு விட்டு கொடுக்கணும். அப்போ திருமண பொருத்தத்துக்கு என்ன பண்ணணும்? ஐயா பிரமன் வந்து போட்டோம் முடிச்சு, அவன் நல்லவனோ கெட்டவனோ புருஷனாகி போனான், நான் குளிக்கும் மஞ்சளுக்கு காவலாகி போனான்னு சொல்லி ஒரு படத்தில் பாட்டு. அப்போ வந்து அதுக்கு தான் வந்து அவன் ஆவான வழியை நம்ம குளிக்கிற மஞ்சளுக்கும் குங்குமம் வச்சுக்கிறதுக்கு பூ வச்சுக்கிறதுக்கு தான் அவன் கணவனாக இருக்கப்பான வழியை, மற்ற எதுக்கு அவர் லாய்க்கப்படாது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அப்போ பிரமன் வந்து போடுற இதை வந்து நம்ம மனிதனால் வந்து மாற்றிலாம் அமைக்க முடியாது. நம்ம மாற்றி அமைச்சிட்டு இருக்கிறோம், தப்புன்னு சொல்லலை. இது நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்கிறத எடுத்துக்கோட்டும். எனக்கு இதில் வந்து ஈடுபாடு கிடையாது. அதனால் இந்த 3 விஷயத்துக்கும் நான் வந்து தலையிடுவது கிடையாது. ஜாதகம் சொல்கிறோம், அவர் சொல்லிட்டார் 75% சொல்லடா, 25% சொல்ல வேணாம், நான் பார்த்துக்கறேன்ட்டார். அதனால் 75% சொல்லுவேன். அது கொடுக்கான தட்சணையை வாங்கிக்கவேன், போதும். இந்த 10 வருஷத்துக்கு இருப்பேன், வருஷம் 2 லட்ச ரூபா இருந்தால் போதும், 10 வருஷத்துக்கு 20 லட்சம் இருந்தால் போதும். அது மாதிரி எனக்கு 5 மடங்கு இருக்குது. அதனால் எனக்கு காசும் வேணாம், பணமும் வேணாம், எதுவுமே வேண்டியதில்லை. நம்மளுடைய செயல்பாடுகள் ஆக்டிவாக இருக்கிறோம். கரூர்லேருந்து பஸ்ஸு பிடிச்சி வந்தால் கால் இருக்குது, நடக்க முடிஞ்சு நடந்து இங்கே வந்தாச்சு, திருப்பி ஏறி போவோம். பஸ் எல்லாம் கூட நடந்து வீடுக்கு போகக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு இருக்குது. சரிங்களா? இது மாதிரி தான் நம்ம வந்து சொல்லணும். இப்போ இந்த பலன்கள் சொல்கிறதுல என்ன வருது? 2005 ஒரு பையன் பிறந்திருக்கிறான். அப்போ வந்து இப்போ 18 வயசு ஆச்சு. துலா லக்னம், 7ல் வந்து சூரியனும் ராகுவும். இப்போ ராகு சுக்கிரசாரம் வாங்கி சுக்கிரன் 8ல், செவ்வாயும் 8லே நிற்கிறார். இப்போ இது இது மிதுனத்தில் வந்து சனி பகவான், இது 6ல் வந்து புதன், அதாவது மீனத்தில் வந்து புதன் இருக்கார், 7ல் சூரியனும் இவர் ராகு இருக்காங்க, 8ல் வந்து சுக்கிரனும் செவ்வாய் இருக்காங்க, 9ல் சனி இருக்காங்க. இந்த கிரகம் தான் ஞாபகம் இருக்குது. அவங்க கேட்ட கேள்விக்கு சனி திசையில் ராகு புத்தி நடக்குது. இப்போ பையன் வந்து ஒரு பொண்ணை கையை பிடிச்சி இழுத்து அடித்து கோர்ட்டில் போய் வச்சுட்டாங்களா அல்லது ஜெயிலில் தள்ளிட்டாங்களான்னு கேட்டான். இப்போ கரூரில் மாரியம்மன் பண்டிகை வந்தது. அந்த மாரியம்மன் பண்டிகை வரும்போது கும்பலில் வந்து பொண்ணு மேலே ஏதோ கை வச்சுட்டான். உடனே அவனை கூட்டிகிட்டு போய் அரெஸ்ட் பண்ணி உள்ளார உட்கார வச்சுட்டாங்க. பண்ணது வேற ஒருத்தன். நண்பர்கள் கூட்டாளிகளினால் நீ இம்சைகளை அனுபவிக்க வேண்டும். காரணம் என்ன? கோல் என்ற பாவகம் 7ஆம் இடம் ராகு, சாரம் கொடுத்தவன் 8ஆம் இடம், 7 தொட்டுக்கிட்டு 8ஆம் பாவம் இயங்குது. ஈக்கிறவன் யார்? சுக்கிரன். அப்போ சுக்கிரன்னா பெண்ணு. ஒரு பெண்ணுனால இன்றைக்கி கோர்ட்டு கேஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனியா, 3 நிமிஷத்துக்குள்ளார ஜாதகம் பார்த்து முடிச்சாச்சு. சரிங்களா? அதே விருச்சிகள் துலா லக்னம், 3ஆம் இடத்துல வந்து குருவு, கேது சாரம் வாங்கி கேது 6ல் நிற்குது. அவர் வந்து டாக்டரு, MBBS MS, துபாயில் அலைன் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் அவர் இருக்கார். இதுக்கு என்ன சொல்லணும்? இவருக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி, அதாவது டஸ்ட் அலர்ஜி நிறையா இருக்குது, தும்பல் அடிக்கடியே வந்துக்கிட்டே இருக்கணும், மூக்கிலிருந்து நீர் திவலைகள் வந்துக்கிட்டே இருக்குதான்னு சொல்லி கேட்டேன். ஆமாங்க வந்துக்கிட்டு இருக்குதுன்னு. அப்படி இது எப்படி நிறுத்தலாம் அப்படின்னாங்க. மந்திரம் போட்டு நிறுத்தவும் முடியாது, பரிகாரம் பண்ணி நிறுத்தவும் முடியாது. நான் வந்து இது நிறுத்துறதுக்கான அதிகாரம் வந்து இறைவன் எனக்கு கொடுக்க கிடையாது. இது ஏக காலத்தில் அனுபவித்துத்தான் தீர வேண்டும்னு சொன்னேன். நீ தாயா ஜோசியர்னு சொல்லி 5000 ரூபாய் எனக்கு அனுப்புனார். சரிங்களா? எதனால் அனுப்புனார்? அந்த பிரச்சனை தீர்க்க முடியாதுன்னு சொன்னேன். அவருக்கு தீரல, 43 வயசு ஆச்சு, இன்னும் தீரல, தீர்க்க முடியாது. டெரிபிளின் இன்ஜெக்ஷன் போட்டுக்கோ. சரிங்களா? அதில் தான் வீசிங் ட்ரபிள் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ என்ன எப்படி எடுக்கணும்னா, துலா லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு கேது சாரம் பெற்று கேது 6ஆம் இடங்கிறது நீர். அந்த நீரை இழுத்துட்டு வந்து இவர் மூக்குக்குள்ளார விட்டுறாரு, ரோக நீர் ஆகினால் மூக்கில் வந்து தும்பல் போடுறாரு அப்படின்னு எடுத்துக்கணும். ரைட்டுங்களா? அதே துலா லக்னம் 5ஆம் இடத்துல வந்து ராகு, குரு சாரம் வாங்கி குரு 6ல். இது ஒரு லேடிஸ் ஜாதகம் வந்தது. அம்மா கர்ப்பப்பையில் ஆணுகிட்ட இருந்து வரக்கூடிய ஸ்பெர்ம் பெண்ணுக்கிட்ட இருக்கிற ஓவத்தை நோக்கி போயிட்டுருக்குது. குறுக்க வந்து ராகுனா சத வளர்ச்சி வளர்ந்து குறுக்க நின்று அது போகாமல் தடுத்துக்கிடுச்சு.
அதனால் உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காது, அது வந்து ட்ரில் பண்ணால் தான் சரிப்பட்டு வருமானு சொன்னேன். நான் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக டேட்டு கேட்க தான் வந்தேன், நீ ஸ்கேனில் பார்க்குறத நீ சொல்லியிருக்கிற அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரி வேணால் நம்ம ஜோதிடத்தில் சொல்லலாம். சரின்ட்டு ட்ரில் பண்ணாச்சு. அப்புறமேல குழந்தை பாக்கியம் கிடச்சிச்சு. ஒரு 3 வருஷம் கழிச்சு திருப்பி மொட்டை அடிக்கிறதுக்கு காது குத்த எனக்கு பத்திரிக்கை வச்சாங்க. அது வேறு விஷயம், கதை பெருசாலாம் போகக்கூடாது, சிறுசாக தான் ஓட்டணும். அதே இடத்துல கேது குரு சாரம், குரு 6ல். இது எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். 6ஆம் இடத்து பலனை அவர் அனுப்பி வச்சிடுறாரு. குரு எங்கே? கேதுக்கிட்ட அனுப்பிடுறாரு. பாவக தொடர்பு இருக்குதா இல்லையா? நட்சத்திர சாரங்களின் அடிப்படையில் பாவக தொடர்பு இருக்குது. இப்போ 5ஆம் இடம் கர்ப்பப்பையில் குழந்தை உட்கார இடத்துல ஒரு குட்டி கட்டி உட்காந்துருக்குதியான்னு சொன்னேன். ஆமாங்க, கட்டி இருக்குது. என்ன கட்டின்னு சொல்ல முடியுமா? நிற்கிற ராசி நீர் ராசி, நீர் கட்டி இருக்குதுன்னு சொல்லணும். மாத்திரையில் கரைக்க முடியுமா? கரைக்க முடியாது. ஏன்னா அந்த கேதையும் பார்க்கணும், அவர் என்ன சாரத்தில் இருக்காருன்னு பார்க்கணும். சரிங்களா? இப்போ கேது செவ்வாசாரம் வாங்கி அவர் வந்து ரிஷபத்தில் இருந்துட்டார்னா கத்தி வச்சு ஆகணும். 8ஆம் இடம் கத்தி வச்சே தீரணும். அப்போ கட்டியை தூக்கி ஆப்ரேஷன் பண்ணி வெளியில் போட்டாச்சு. குட்டி உக்காந்துக்கிச்சு, குழந்தை பிறந்துருச்சு, மியான்னு கத்திருச்சு. ஓகேவா? சார பலன்கள்னா போல்ட்டாக சுத்தமாக 24 மணி நேரத்தில் எந்த நேரத்தில் யார் கேட்டாலும் தேங்காய் உடைக்கிற மாதிரி டான்னு உடைக்கணும். நடக்குங்க, பண்ணலாங்க, இப்படிலாம் இருக்குதுங்க, அப்படிலாம் இருக்குதுங்கலாம் சொல்லிகிட்டு இருந்தேன்னா எடுபடாது. இப்போ யூடியூப்பில் பேசி நிறையா கிளைண்ட் என்கிட்ட பேசுகிறாங்க. சார் இவ்வளோ பேர் பேசுகிறாங்க, ஆனால் வந்து கொஞ்சம் கதை சொல்லிக்கிட்டே வராங்க, நீங்கள் எடுத்த உடனே சப்ஜெக்ட் ஆரம்பிச்சிடுறீங்க, பேப்பரை வைக்காமல் பேசுகிறீங்க அப்படின்னாரு. ஏதோ இறைவன் கொடுத்து நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன்ப்பா, அதனால் வந்து அவங்க மட்டமும் கிடையாது, நான் உயர்வும் கிடையாது, நமக்கு தெரிஞ்சது சொல்லிகிட்டு இருக்கிறேன்னு சொல்லி நம்ம சொன்னால், இல்லை நீங்கள் சொன்ன மெத்தட் எல்லாமே எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த அவங்க வீட்டுக்காரம்மா முதல்ல என்கிட்ட வந்து முந்தா நாள் வந்து பொள்ளாச்சிலேருந்து பேசினாங்க. அந்த பையனுக்கு சொன்னேன், சிம்ம லக்கணம் கேது சாரம், கேது மிதனத்தில் இருந்தது. லக்கணம் என்பது உயிரை கொடுத்தவன் கேது காத்து ராசியில் இருக்கிறதுனால இந்த உயிர் பிளைட்டில் பறக்கணியான்னு சொன்னேன். வெளிநாட்டில் வந்து இருக்கிறா அப்படி. ஏன்னா ஜோர்டான் நாட்டில் இருக்கிறார் அந்த பையன். எப்படி சொன்னோம்? லக்கணத்துக்கு உயிர் கொடுத்தவன் மிதனத்திலேயோ துலாத்திலேயோ கும்பத்திலேயோ இருந்தால் காட்டு ராசியில் வந்து உயிர் இருக்கும்போது ஒரு நாளாவது ஒரு விமானத்தில் பறப்பார் அப்படிங்கிறது கணக்கு. சரிங்களா? இப்போ காலையில் ஒரு பொண்ணு சொன்னாங்க, 4ஆம் பாவகத்தில் 4ஆம் பாவகாதிபதி இருந்து கூட வந்து நேசகரகம் இருந்ததுன்னா அந்த 4ஆம் பாவகத்தினுடைய காரத்துவம் பாதிக்கப்படும் சொன்னாங்க. இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம வந்து 10 பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ நான் என்ன சொன்னேன், 5ஆம் இடத்துல அதிபதி, அதாவது விருச்சிக லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி 5ல் இருந்து புதன் அங்கே இருக்கிறாரு. ஆகையினால் குலதெய்வம் கோயிலை முழுசாக எல்லாம் இடிச்சிட்டு புதுசாக கட்டி கும்பாபிஷேகம் போட்டாச்சான்னு கேட்டேன். ஆமாங்க, எல்லாமே இடிச்சு தள்ளிட்டு புதுசாக கும்பாபிஷேகம் போட்டாங்க. நாங்கள் அப்போ 5ஆம் பாவகத்தை என்ன பண்ணுது? அந்த கிரகம் நீசம் பண்ணுது. இது அழகாக சொல்லாம முடியாதா? இந்த பாயிண்ட் வந்து நிறைய நீங்கள் சொல்லலாம். லக்கணத்தில் ராகுவோ கேதுவோ இருந்து, லக்கணத்தில் கேது இருந்து லக்கணாதிபதி நேசம் பெற்றால் அவருக்கு ஆயுள் குறைவு. திசை நடந்துச்சுன்னா செத்து போயிடுவான் அல்லது ஆக்சிடென்ட் ஆகிடுவான். 4ஆம் பாவகத்தில் கேது இருந்து 4ஆம் பாவகாதிபதி நேசம் அடைந்திருந்ததுன்னா அம்மா இருந்ததுன்னா நலியும் பிளியுமாக இருப்பாங்க. மீறி இருந்துட்டாங்கன்னா அந்த திசை வரும்போது 4ஆம் பாவகாதிபதி திசை வரும்போது அம்மாவை தூக்கிட்டு போயிடும். கேது நின்ற வீடு கெடணும், கேது நின்ற வீடு ஆட்சி பெறக்கூடாது. ராகு நின்ற வீடு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், கேது நின்ற வீடு வந்து கெட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதுக்கு பின்னாடி வந்து இப்போ காலையில் திருமண பொருத்தத்தை பற்றி ஒரு ஐயா பேசினார். மூல முடக்கில் இருக்கக்கூடிய அத்தனை மூல நூல்களையும் கரைச்சி குடிச்சிட்டு வந்து அவர் சொல்லியிருக்கிறாருங்க. சாதாரண வித்துவான் கிடையாது. உண்மையிலே வந்து எனக்கு வந்து மிக சிறப்பாக அவருடைய ஸ்பீச் இருந்தது. பேசினது கொஞ்சம் அதிக நேரம் எடுத்துக்கிட்டாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் பேசியிருக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய பேச்சு இருந்தது. அதே மாதிரி அந்த பொண்ணு பேசின அந்த சப்ஜெக்டில் பார்க்கும்போது அந்த 4ஆம் பாவகத்தில் நேசங்கிரகம் இருக்குது, 4ஆம் பாவகாதிபதி அங்கேயே நிற்கிறாரு. அப்போ நேசத்தை வந்து 4ஆம் பாவகம் அடையும் போது அந்த 4ஆம் பாவத்தினுடைய காரகத்துவத்துக்கு ஒரு கஷ்டங்கள் துன்பங்கள் ஏதாவது பிரச்சனைகள் வரும்னு சொன்ன மாதிரி பிற பாவத்துக்கு அவங்க எடுக்க சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எடுத்து பாருங்கள். அப்புறம் அந்த அண்ணார் வந்து பேசுனதில் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி பார்த்து சரியாக இருந்ததுன்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. எதுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க? பூஜை பண்ணுறதுக்கா? இங்கே மேடையில் அத்தனை பேர் பேசுகிறவங்களாம் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். சரியாக வந்தால் கூப்பிட்டு ஐயா நீங்கள் சொன்னீங்க இந்த கருத்து சரியாக வந்ததுயா அப்படின்னு சொல்லுங்கள். நீங்களே சொல்லலாம், அப்புறம் வேறு யார் சொல்லுவா? இப்போ நானும் அந்த ஐயாவினுடைய இதை நான் அப்ளை பண்ணி பார்த்துட்டு நல்லா வந்தேன்னா கட்டாயமாக ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசுவேன். நான்
ஏன்னா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்கன்னா ஈயாத புழுவர் இருந்தேன்னா போய் என்ன, எட்டி மரம் காயாது இருந்தேன்னா காய்த்து பயன் என்னன்னு சொல்லுவாங்க. எங்கே சார் 3ஆவது சார் படித்தது இருக்காங்க. அதனால் வந்து இருந்தாலும் மேடைக்கு வந்துட்டா இறைவனுடைய அருளால் அவங்களும் கொஞ்ச நேரம் கொஞ்சம் அடக்கி வாசித்தா கூட மீண்டும் எப்படியோ தன்னை அறியாமல் வந்து அவங்க சொல்லிடுறாங்க. இதெல்லாம் நான் வாட்ச் பண்ணதுனால சொல்கிறேன். எல்லாருமே மேடையில் பேசுகிறவங்க 20 நிமிஷத்தில் ஒரு 5 நிமிஷமாவது நல்ல கருத்துக்களை சொல்கிறாங்க. அதை குறிப்பெடுத்து பழகுங்க. சரியாக வருதான்னு அப்ளை பண்ணி பாருங்கள். சும்மா நம்ம வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு வேடிக்கை பார்க்க வரல. நம்ம வாழ்க்கையில் வந்து ஜோதிடத்துறையில் ஒரு நல்ல வளர்ச்சி பெறுவதற்காக தான் வந்திருக்கிறோம். அதுக்கு தான் மெனக்கட்டு மாதிரிலாம் மீட்டிங் நடத்திட்டு இருக்காங்க. இந்த மீட்டிங்கில் நடத்துறதெல்லாம் பார்த்து குறிப்பெடுத்து அப்ளை பண்ணுங்கள். சரியாக வந்து அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி, ஐயா நீ சொன்னது நான் அப்ளை பண்ண சரியாக இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஒரு உத்வேகம் கொடுங்க, உற்சாகம் கொடுங்க. அப்போ தான் அவங்களுக்கும் நல்லாயிருக்கும். சரிங்களா? இந்த அருமையான ஒரு பேசுவதற்கு இந்த மேடையை எனக்கு அன்பளிப்பாக வழங்கிய நம்ம திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிரியன் ஆர் சுந்தரராஜன், நம்பர் 944 32 04 002. தமிழ் தெரியாதவங்களுக்கு 9443204002. சுந்தரராஜ் அவர்களுக்கு இந்த பொன்னாடை பொறுத்தப்படுகிறது. நன்றி. எங்கள் அண்ணன் கையில் வாங்க. இதுவரை சார ஜோதிடத்தில் சரவடியாக வெடித்த கரூர் சுந்தரராஜன் அவர்களுக்கு பொன் மாணிக்கம் ஐயா பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கிறார்.